வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். இது ரொம்ப நேரம் கழிச்சு இந்த லூசிக்கு இருக்கானுக்கு மீட்டிங் முடிஞ்ச உடனே தான் இந்த வீடியோ எடுக்கிறேன். எல்லாம் சவுண்டு கேட்குன்றதுனால. ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஃபிஷ் குழம்பு வச்சுட்டோம்ல. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஃபிஷ்ஷு டிஃப்ரெண்ட் ஸ்டைல் ஃப்ரை வித் கிரேவியும் இருக்குதுல, தவா ஃப்ரை பண்ண போகிறோம். ஸோ இதுக்கு வேணுங்கிற இன்க்ரீடியன்ஸ் பார்த்தீங்கன்னா சில்லி பவுடரு, அதுக்கப்புறம் ஜிஞ்சர் கார்லிக் அண்ட் அதுக்கப்புறம் இது என்ன கருவேப்பிலை, அதுக்கப்புறம் கொரியாண்டர் பவுடர், அதுக்கப்புறம் சால்ட், அதுக்கப்புறம் புளி தண்ணி, அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம், அப்புறம் ஆயில். நம்ம இவ்வளவுதான் யூஸ் பண்ண போறோம் இந்த தவா ஃப்ரைக்கு. பாத்தீங்கன்னா இந்த லெமன் பாத்தீங்கன்னா டயர்ட் ஆயிடுச்சு, எனக்கு ஜூஸ் போடலாம்னு சொல்லி தான் எடுத்துட்டு வச்சேன். சரிங்களா? ஸோ பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இதோட ப்ரொசீஜர் என்னன்னா, இப்போ என்ன பண்ண போறோம்னா, இந்த சின்ன வெங்காயம் இருக்குது இல்லையா, இந்த சின்ன வெங்காயத்தை பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ இது பண்ண போயிடும், என்ன நச்சிக்க போறோம். நல்லா பார்த்தீங்கன்னா நச்சிக்கணும், பண்ணிக்கலாம். நம்ம நச்சிக்கிட்டு தான் நம்ம யூஸ் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் இந்த இதுக்கப்புறம் தான் உனக்கு வேலை, நச்சு கொடுக்குறது. நச்சு கொடுக்குறது அவனோட வேலை. சீக்கிரமா நச்சிடு, சீக்கிரம். பார்த்தீங்கன்னா என் ஹஸ்பண்ட் பார்த்தீங்கன்னா நல்லா நச்சு கொடுத்துட்டான். பார்த்தீங்கன்னா அடுத்து நம்ம என்ன பண்ண போறோம்னா, ஸோ இஞ்சி பூண்டு அதையுமே நம்ம இதில் தான் ஆட்டிக்க போறோம். தேவைப்படுற அளவுக்கு இஞ்சி பூண்டு போட்டுட்டு நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ நான் 4 ஃபிஷ்ஷுக்கு இவ்வளோ எடுத்துருக்கேன். இதை நச்சு முடிச்சுட்டு எதுக்கு இதில் நக்கிறோம்னா டேஸ்டும் நல்லா இருக்கும். ஸோ அதனால தான் இந்த கிரிட்டிக்கலான ஒர்க்ஸ் எல்லாம் என் ஹஸ்பண்ட் தான் பண்ணுவார். தேங்க்யூடா. நம்ம வில்லேஜ்ல இப்படியெல்லாம் ஆட்டுறதெல்லாம் இருக்கும், இங்க இல்ல. அதனால இது பாத்தீங்கன்னா இந்த டிஷ் பாத்தீங்கன்னா ஒரு 10 மினிட்ஸ்ல ரெடி ஆக வேண்டிய டிஷ். இதெல்லாம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃபர்ஸ்டே பண்ணிடுறோம். கரெக்டா? நிறைய பண்ண முடியாது, ஒரு 4-5 மீன் மட்டும் வறுக்கிறோம்னா கரெக்டா இருக்கும். நிறைய மீன் 10-15 மீன்லாம் வறுக்கிறோம்னா அதுக்கு செட் ஆகாது. அதுக்குன்னு செப்பரேட் சட்டி இருக்கும். இஞ்சி பூண்டு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நம்மளுக்கு அரைய வேண்டாம். ஒரு இந்த பாருங்க, இந்த மாதிரி கொரன்னு இது பண்ணாலே போதும். ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா இதுக்கு ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறோம்னா, ஸ்டவ் ஆன் பண்ணிக்கிட்டு நம்ம கிட்ட பார்த்தீங்கன்னா தோசை தவா தான் இருக்குது. நாம அதை யூஸ் பண்ணி தான் பண்ண போறோம். உங்ககிட்ட பார்த்தீங்கன்னா அது என்ன நான்ஸ்டிக் பேன் இருந்துச்சுன்னா நீங்க அதை யூஸ் பண்ணிக்கோங்க. நான் பார்த்தீங்கன்னா இதுதான் யூஸ் பண்ண போறேன், தோசை தவா. ஸோ நம்மளுக்கு வேணுங்கிற இது ஆயிடுச்சு. பார்த்தீங்கன்னா வெங்காயம் பார்த்தீங்கன்னா இவ்வளோக்கு இடிச்சுக்கணும் நல்லா. ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம நல்லா ஆயில் ஊற்றிக்கணும். பேன் சூடானதுக்கப்புறம் ஆயில் ஊற்றிக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம ஆயில் ஊற்றிக்கணும், பேன் ஃபுல்லாக இப்படி. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா ஆயில் கொஞ்சம் சூடானாலே போதுங்க, ஏன்னா இது இதாயிடும். இந்த பாருங்க, மிளகுத்தூள். ஃபர்ஸ்ட் மிளகுத்தூள்ன்ற சில்லி பவுடர், உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி சில்லி பவுடர் போதும்ல. சரிங்கன்னா ஆயில்ல நல்லா இதானதுக்கு அப்புறம் அடுப்பு வந்து பாத்தீங்கன்னா ஸ்லிம்ல வச்சுதான் இது பண்ணலைன்னா, இல்லைன்னா மிளகுத்தூள் என்ன ஆயிடும் தெரியுமா, சில்லி பவுடர் பாத்தீங்கன்னா கருகிடும். அதனால நம்ம இந்த சிம்ல வச்சுதான் நம்ம பண்ணணும். அடுத்து பாத்தீங்கன்னா கொரியாண்டர் பவுடர் 1 ஸ்பூன் போதும். இந்த ஸ்மெல் போற அளவுக்கு நீங்க இது பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஒரு நிமிஷம் தான் அது இது ஹீட்டுக்கு பாத்தீங்கன்னா தவான்றதுனால நம்மளுக்கு நல்லா ஹீட் இதாயிடுது. சீக்கிரமா பாத்தீங்கன்னா இதாயிடும். நம்ம ஸ்லிம்ல தான் வச்சு இது பண்ணணும், ஏன்னா இது பண்ற வரைக்கும். அப்புறம் ஃபிஷ் போட்டதுக்கு அப்புறம் வேணா நீங்க வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அடுத்து பாத்தீங்கன்னா சால்ட் பாத்தீங்கன்னா நீங்க இது கிரேவி கன்சிஸ்டன்சில வரும் குட்டி. அப்ப நீங்க டேஸ்ட் பாத்துக்கலாம். ஓகேங்களா? டேஸ்ட் பார்த்துட்டு நீங்க சால்ட் எவ்வளவு வேணும் நீங்க அவ்வளவு போட்டுக்கோங்க. ஓகேங்களா? இது ரொம்ப ஈஸி பேச்சுலர்ஸுக்கெல்லாம். ஃபிஷ் இதுல கிரேவியும் கிடைச்சிரும். அடுத்து என்ன போட போறோம்னா, வெங்காயம் பாத்தீங்கன்னா வதங்குறதுக்கு இந்த ஆயில் பத்தாதுன்னா நீங்க எக்ஸ்ட்ரா அடிஷ்னலா ஆயில் போட்டுக்கோங்க. பத்தாது. ஸோ நான் இது இப்போ பார்த்தீங்கன்னா ஆயில் பத்தாது எனக்கு தெரிஞ்சிடுச்சு. ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா இந்த டைம்ல பார்த்தீங்கன்னா நம்ம ஆயிலும் ஊற்றிக்கிறோம். ஏன் தெரியுமா, ஃபிஷ் நம்ம இதில் தான் போட்டு ஃப்ரை பண்ணுறோம். ஓகே குட்டி? அதனால நம்ம ஆயிலும் பார்த்தீங்கன்னா போட்டுக்கணும். நல்ல டேஸ்ட் கொடுக்குங்க, ஃபிஷ்ஷுக்கு டிஃப்ரெண்ட் டேஸ்ட் கொடுக்கும். அடுத்து பாருங்க, போட்டு 2 நிமிஷம் ஆகல, கரெக்டா வெந்துருச்சு. ஏன்னா நம்ம இடிச்சதுனால அது சீக்கிரமா வேகும். அடுத்து பாத்தீங்கன்னா நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் கிடையாது இது. பார்த்தீங்கன்னா போட்டு பாருங்களேன், ஒரு 2 நிமிஷம் அவ்வளவுதான் நம்ம இதை வதங்குறோம். அதுக்குள்ள சீக்கிரமா வதங்கிடும். இதே நம்ம சட்டியா ரொம்ப லேட் ஆகும். அதே இந்த பேன்ன்றதுனால சீக்கிரமா ஆயிடுது. எனக்கு பிடிச்ச ஃபிஷ் ஃப்ரைல இது ஒண்ணு கரெக்டா நல்லா இருக்கும் டேஸ்ட். இன்னும் நெக்ஸ்ட் டைம் பாத்தீங்கன்னா வாழை இலையில போட்டு பண்றது பண்ணணும். இதே அப்படியே தூக்கி வாழை இலையில போட்டுட்டு. ஆக்சுவலி வாழை இலையோடது நான் வீட்டுல பண்ணிருக்கேன், எல்லாருக்கும் வந்து பிடிச்சிருந்துச்சு.
ஆனா என்னன்னா நிறைய குவாண்டிட்டி பண்ணணும், ரொம்ப டைம் எடுக்குது. அதனாலதான் வந்து இப்பதான் நிறைய குவாண்டிட்டி பண்ண முடியும். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா இந்த டைம்ல இந்த கருவேப்பிலையை போட்டுக்கணும். கருவேப்பிலை நிறைய பிடிக்கணும், நிறைய போட்டுக்கணும். பிடிக்காதுன்ற நான் இதுல மெயின் எதுக்கு கருவேப்பிலை ஜாஸ்தியா போடுறேன்னா டேஸ்ட் நல்லா இருக்கும். இந்த கருவேப்பிலை ஸ்மெல் வரும் இல்லையா, அது ஒரு மாதிரி நல்லா இருக்கும். அதனால நான் கருவேப்பிலை யூஸ் பண்ணேன். இந்த ஸ்டேஜ்ல பாத்தீங்கன்னா நம்மளுக்கு கொஞ்சம் தேவை என்ற அளவுக்கு, ரொம்ப புளிப்பும் வேண்டாம், போதும் அவ்வளோதான் புளி தண்ணி ஊற்றணும். இப்போ கொஞ்சம் ஹை ஃப்ளேம்ல வச்சா ஒன்றும் ஆகாது. இப்போ ஃப்ரை ஆயிடுச்சு இல்லையா, இப்போ நம்ம லேசாக இப்போ பார்த்தீங்கன்னா உப்பு பார்த்துக்கணும். ஏன்னா அதுக்கப்புறம் உப்பு போட்டால் நல்லா இருக்காது. அதனால நம்ம இப்போ உப்பு பார்த்துட்டு ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தண்ணி இருக்கட்டும். பார்த்தீங்கன்னா நான் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா தண்ணி ஊற்றிருக்கேன், புளி தண்ணி ஹெவியாக ஊற்றிருக்கேன். ஸோ புளி கம்மியாக வேணுங்கிறவங்க பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டேஜில் இப்போ பார்த்தீங்கன்னா என் புருஷனுக்கு புளி பிடிக்காது, இந்த அளவுக்கு தண்ணி ஊற்றணும். ஸோ இந்த அளவுக்கு தண்ணி ஊற்றினீங்கன்னா தான் அந்த ஃபிஷ்ஷு ஃப்ரையாக வேகும் இல்லையா, அதுக்கு தான் இந்த வாட்டர் நம்ம இப்போ இதில் ஊற்றுறோம். ஸோ இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா உப்பு காரம் கரெக்டாக இருக்கா. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ண போகிறோம், நம்மளோட ஃபிஷ், ஸோ இந்த ஸ்மெல்லு எல்லாம் போனதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும், ஸோ ஃபிஷ்ஷை தூக்கிட்டு இப்படி நான் 4 பிஷும் போட்டிருக்கேன். இது ஒரேடியே எடுக்கக்கூடாது குட்டி, அடியில் ஃபுல்லாக வெந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம எடுக்கணும். இது பற்றி இப்போ மீடியம் ஃப்ளேவரில் வச்சு தான் நம்ம இதை வேக வைக்கணும். பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குன்னு பார்க்கும்போது. அப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அதை எடுத்து இந்த மீனில் வெட்டு போட்டிருக்கோம்ல, அதுக்குள்ள எல்லாம் ஃபில் பண்ணுவோம். வந்துட்டு பார்த்தீங்கன்னா அப்படியே ஃபில் பண்ணி விட்டோம்னா பண்ணணும்லாம் இல்லை, நான் வந்துட்டு இந்த மாதிரி பண்ணுவேன். அதுக்குள்ளேயும் நல்லா போயிட்டு நல்லா வந்துட்டு பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா இதுக்கு பேர் பார்த்தீங்கன்னா மசாலா ஃபிஷ் ஃப்ரை. ஸோ ஈஸி அண்ட் நாங்கள் வச்ச பேர் இதுக்கு மசாலா ஃபிஷ் ஃப்ரைன்னு. இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக உங்களுக்கு ஏதாவது தெரியும், இந்த மாதிரி நான் வந்து ட்ரை பண்ணேன் இது நல்லா இருக்கும் அப்படின்னா சொல்லுங்கள், கமெண்ட்ல சொல்லுங்கள். இல்லைன்னா வேற ஏதாச்சும் ஒரு வீடியோஸ் வந்து ஷேர் பண்ணுங்க, அதையும் நம்ம வந்துட்டு பார்த்தீங்கன்னா பண்ணி ட்ரை பண்ணுவோம். எவ்வளோ நிமிஷம் ஆகும் ஃப்ரை ஆக? அவ்வளோ 5 to 10 minutes அவ்வளோதான் ஃப்ரை ஆகிடும். திருப்பலாம். உங்க திருமுகத்தை கொஞ்சம் இங்க திருப்புங்கோ அப்படின்ட்டு இது திருப்புறது தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா விடு இன்னும் வேகலை. இப்போ நம்ம திருப்பி திருப்பி போட்டுட்டு தான் இருக்கணும், ஏன்னா திருப்பி திருப்பி போடக்கூடாது ரொம்ப இதுவா. ஒரு சைடு வந்ததுக்கப்புறம் இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா நம்ம கொஞ்சம் ஹை ஃப்ளேம்லேயே வச்சுக்கலாம். சீக்கிரம் ஃப்ரை ஆகணும்னா கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணிக்கலாம். இன்னும் மசாலா ஃபுல்லாக வேணும் உங்களுக்கு ரைஸ் சாப்பிட்றதுக்கு, இன்னும் நிறைய மசாலாவா ஹெவியா எக்ஸ்ட்ரா போட்டுக்கணும். கொஞ்சம் ஆனியன் வந்துட்டு பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா போட்டுட்டு, ஆனியன், மிளகுத்தூள், மல்லித்தூள் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா போட்டுக்கிட்டு நீங்க பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தண்ணி ஊற்றுனீங்கன்னா வந்து பாருங்க உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு மசாலாவா ஆயிடும். தண்ணி ஊற்றக்கூடாது, புளி தண்ணி ஊற்றி தான் பண்ணேன். புளி தண்ணி ரொம்ப ஊற்றக்கூடாது, நார்மல் வாட்டர் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணால் கொஞ்சம் மசாலா கிரேவி கிடைச்சிடும். அது மீன் வேக வேக வந்துட்டு பார்த்தீங்கன்னா தண்ணி கொஞ்சம் ஜாஸ்தி இருந்தால் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா கிரேவி ஆகிடும். நான் ஜூஸ் போட போகிறேன் என் ஹஸ்பண்ட் பார்த்தீங்கன்னா, ஏன்னா ரொம்ப ஒரு மாதிரி இதுவாக இருக்குது. பார்த்தீங்கன்னா இன்னொரு திருப்பு நான் திருப்புறேன். இந்த திருப்பி போடுறதுக்கு நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா பர்டிகுலரான இது இல்லை. நல்ல குட்டி பார்த்தீங்கன்னா மசாலா எல்லாம் பார்த்தீங்கன்னா ப்ரௌன் கலரில் குட்டி வரணும், ஓகேவா? ப்ரௌன் கலரில் வர்ற வரைக்கும் நம்ம பார்த்தீங்கன்னா இப்படி ஃப்ரை பண்ணுவோம். பார்த்தீங்கன்னா ஃபிஷ்ஷு கரெக்டாக வெந்துருச்சுங்க. ஒரு 5 minutesலேயே நம்மளோட ஃபிஷ் எல்லாம் நல்லா வெந்துருச்சு. பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஈஸியான ரெசிபி பாருங்க, இவ்வளோதான் முடிஞ்சே போயிடுச்சு. ஃபிஷ்ஷு பார்த்தீங்கன்னா மசாலா ஃப்ரை. நம்மளோட அழகான ஜூஸ் கூட ரெடி பண்ணியிருக்காரு என்னோட ஹஸ்பண்ட். பார்த்தீங்கன்னா ஜூஸ் ரெடி பண்ணிட்டா. இங்கே பார்த்தீங்கன்னா ஃபிஷ்ஷு மசாலா ஃப்ரையும் ரெடியாக இருக்கு. இப்போ நம்ம டேஸ்டிங் டைம் பார்த்தீங்கன்னா வந்துருச்சு. ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா டேஸ்ட் பண்ணுவோம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு, சரிங்களா? சரி வாங்க நம்ம டேஸ்ட் பண்ணலாம். ஃபிஷ் குழம்பு, அதுக்கப்புறம் ஃபிஷ்ஷு மசாலா ஃப்ரை, ஜூஸ் எல்லாம் குடிச்சிக்கிட்டு நம்ம இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ண போகிறோம். வாங்க பார்ப்போம். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம பண்ணி வச்ச ஃபிஷ்ஷு. இது ஆக்சுவலி இது இந்த தவாலேருந்து எடுக்காம அப்படியே சாப்பிடணுன்றதுனால தான் நாங்கள் தவால அப்படியே வச்சிருக்கோம். ஃபிஷ்ஷு பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்கும், நாங்கள் பண்ணியிருக்கோம் ஆல்ரெடி. இந்த மசாலாஸ்ல பிடிச்சி சாப்பிட்டாதான் ஃபிஷ்ஷு பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்குங்க, நல்லா இருக்கும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அண்ட் மறக்காம ஃபிஷ் ஃப்ரையை ட்ரை பண்ணுங்க. உங்களோட பழைய வீடியோவில் இருக்கு, அதை பார்த்து ட்ரை பண்ணாலும் ஓகே, இதை பார்த்து ட்ரை பண்ணாலும் ஓகே. ஸோ நல்லா இருக்கும். அவனுக்கு பார்த்தீங்கன்னா ஃபிஷ்னா ரொம்ப பிடிக்கும். ஸோ பாய்.
பண்ணுங்க.